இறை வழிபாடுன்றது வந்து ஒரு ஃபெஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லைங்களா? இறை வழிபாடுன்றது வந்து ஒரு ஃபெஷன் இன்னைக்கு. நான் இவங்களை வழிபடுறேன், நான் அவங்கள வழிபடுறேன், அந்த டீட்டெயிலுக்கு பிறகு வரதுனால எப்படி நம்ம வந்து இந்த கலியுகத்தோட தாக்கத்தில் இந்த ஆன்மீகம் சமயம் எப்படி வந்து பின்னப்பட்டு நம்ம வந்து இந்த கட்டுண்ட ஆத்மாவா இந்த கலியுகத்தில் வந்து எப்படி நம்ம துன்பப்படுறோம், அதுலேருந்து துன்பப்பட்டு இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது இந்த துன்பத்திலேருந்துன்றதுக்கு வந்து நிவர்த்தி தான் அகில உலக கிருஷ்ண பக்தி கழகத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஏசி பக்திவேதாந்த பிரபுபாதர் அவர்கள் அவரோட கருணையினால நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க வெளியே. ஆனால் ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 பேர் இங்கே உட்காந்துருக்கும் பாருங்களேன். அது வந்து ஒரு புனிதமான ஒரு ஆத்மா, அவரோட கருணை இல்லாமல் பகவானோட அருங்கரகம் இல்லாமல் நம்ம வந்து அங்கே உட்கார முடியாது. ஐ எம் வெரி ஷுவர் அபவுட் திஸ். ஏன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையில் 3:30 மணிக்கு எழுந்துருச்சு. அன்னைக்கு 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஐ வெண்ட் டு குளுகோ. ஐ கிராஸ் த பிரிட்ஜ். குளுகோவில் போயிட்டு அங்கே மங்களாரத்தி முடிச்சுக்கிட்டு மங்களாரத்திலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். மங்களாரத்திக்கு ரைட்டுண்ணா. மங்களாரத்தி முடிஞ்சு துளசி பூஜா முடிஞ்சு ஐ ஸ்பீக் அபவுட் பாகவதத்துக்கு முன்னாடி நெக்ட் ஆஃப் டிவோஷன், பக்தி ரசாமிர்தா சிந்து, அதை படிச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் அதை ப்ராக்டிஸில் அந்த பாகவதம் படிச்சுட்டு அது முடிச்சுட்டு டைம் சரியாக இருக்கும், ஃப்ளாஷ் பண்ணி படிக்கணும். அதுவும் முடிச்சுட்டு குரு பூஜா செய்யணும். பிரபுபாதுக்கு குரு பூஜா முடிச்சுட்டு டைம் சரியாக இருக்கும். ஒஃபரிங் எடுத்துட்டு தென் வி நீட் டு தர்ஷனாரதி. 7:30 மணிக்கு 7 மணிக்கு முடியும் பாருங்களா. அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் குயிக் ரெஃபரன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு தென் ஐ ராஷ்யா. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் பக்தியில் நம்மளை வந்து தொடர்ந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு வந்தோம்னா பகவானோட சிந்தனையில் வி ஃபீல் வெரி பிளிஸ்ஃபுல். இதே வந்து நம்ம வந்து எங்கெங்கப்போ என்ஜாய் பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம் நம்ம வெளியே இல்லைங்களா? அதில் வந்து ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ணர் கோயிலுக்கு வர்றதுக்கும் வெளியே போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் வித்தியாசத்தை வந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதோட வித்தியாசம் தெரியும். நம்ம நேரம் தாழ்த்தாமல்ல நம்ம ஸ்லோகத்துக்கு போவோம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 3 பதம் 7. யாஸ் என்ன பேச மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க? யாஸ் तविन्द्रियाणि मनसा यस्तुविन्द्रियाणि मनसा नियम या भरते अर्जुना नियम यम भारते अर्जुना कर्मेन्द्रियाय कर्मयोगम कर्मेन्द्रियाय कर्मयोगम असक्ता सा विशिष्यते असक्ता सा विशिष्यते यस्तु इन्द्रियाणि मनसा नियम्य भरते अर्जुना कर्मेन्द्रिय कर्मयोगम असक्ता स्व विशिष्यते यस्तु इन्द्रियाणि मनसा नियम्य रम्भते अर्जुना कर्मेन्द्रियाय कर्मयोगम असक्ता सा विशिष्यते यस्तु इन्द्रियाणि मनसा
नियम्य भरतेर्जुना कर्मेन्द्रियाय कर्मयोगम् असक्ता सा विशिष्यते यस्ति इन्द्रियाणि मनसा यं यारभतेर्जुना कर्मेन्द्रियाय कर्मयोगम् असक्ता सा विशिष्यते यस्त्वेन्द्रियाणि मनसा कर्मेन्द्रियाय कर्मयोगम् असक्ता सा विशिष्यते यस्त्वेन्द्रियाणि मनसा कर्मेन्द्रियाणि कर्मयोगम् असक्ता सा विशिष्यते यस्त्वेन्द्रियाणि मनसा कर्मेन्द्रिय कर्मयोगम् असक्ता सा विशिष्यते यस्त्वेन्द्रियाणि मनसा कर्मेन्द्रियाय कर्मयोगम् असक्ता सा विशिष्यते प्रभु யாரொருவன் தூ ஆனால் இந்திரியாணி புலன்களை மனசா மனதால் நியம்ய நியமனங்களுக்கு உட்படுகின்றதோ நியமனங்களுக்கு உட்படுகின்றானோ ஆரம்பத்தை தொடங்குகிறான் அர்ஜுனா அர்ஜுனனே கர்ம இந்திரியை செயற்புலன்களால் கர்மயோகம் பக்தி அசக்த பற்றின்றி சா அவன் விசிஷ்யதே மிக உயர்ந்தவன் மொழிபெயர்ப்பு அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் அல்லது கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவனாவான். சொல்லுங்க கூடவே. அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவனாவான். பக்தி வேதாந்த பொருளுரை. கட்டுப்பாடற்ற வாழ்க்கையையும் புலனின்பத்தையும் விரும்பக்கூடிய போலி துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதீக மந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டை அடைவது என்றும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுதல் சிறந்ததாகும். சுயநலனின் முதன்மையான குறிக்கோள் ஸ்வார்த்த கதி விஷ்ணுவை அடைவதேயாகும். வர்ணாசிரம முறையின் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வின் இந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருப்பவர்களும் இந்த லட்சியத்தை அடையலாம். சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்றின்றி தனது தொழில்களை செய்வதன் மூலம்
ஒருவன் தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றத்தை காணலாம். இம்முறையை பின்பற்றும் நேர்மையான நபர் ஆன்மீக வாழ்வதாக படம் காட்டிக் கொண்டு அறியாத மக்களை ஏமாற்றும் போலிகளை விட பன்மடங்கு சிறப்பான நிலையில் உள்ளார். வெறும் வயிற்று பிழைப்பிற்காக யோகம் செய்யக்கூடிய போலி யோகிகளை விட வீதியை துப்புரவு செய்யும் நேர்மையான சுத்தகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர். என்ன புரியுது இதுல? என்ன புரியுது இதுல? ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாக்கய சக்ஷுர் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என்ன புரியுது? இதுல முக்கியமான விஷயம் 2-3 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு பாருங்க பிரபுபாதா. இந்த பதத்துல இந்த மொழிபெயர்ப்பு அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிகவும் உயர்ந்தவனாவான். அப்போ என்ன சொல்லுது? நேர்மையானவனை கிருஷ்ண பக்தியில் வரணும்னு சொன்னா குறுக்குத்தனமா எப்படியோ இருந்திருப்போம் வெளியே, ரைட்டா? என்னென்னமோ காரியங்களை செய்துக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம சாதகமா அல்லது அசாதகமான விஷயமெல்லாம் நிறைய விஷயத்துங்களை செய்துக்கிட்டு இருப்போம். நம்ம சேர்த்து சரியான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அல்லது தவறான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோமா நமக்கு தெரியுமா இல்லையா? எப்படி தெரியும்? நம்ம சரியான விஷயத்த செய்யணுமா அல்லது தவறான ஒரு விஷயத்த செய்யணுமான்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மனசாட்சி. எஸ். ஏன் மனசாட்சி எப்படி தெரியுது? மனசாட்சி மூலமா எப்படி நமக்கு தெரியுது? எஸ், பரமாத்மா நம்ம கூட இருக்காரு. அப்ப கடவுளை எப்போதும் நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம சரியான விஷயத்தில் ஈடுபடுறோமா அல்லது தவறான விஷயத்தில் ஈடுபடுறோமான்றத கிருஷ்ணா பகவான் பரமாத்மா நம்ம இதயத்துல இருந்துகிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நமக்கு உணர்த்துக்கிட்டே இருக்காரு. இத நம்ம புறக்கணிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம் தவறான பாதையில பெரும்பாலும். இதுக்கு தான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுக்கு கிருஷ்ண பக்திக்கு வரணும், செக் பண்ணணும். கிருஷ்ண பக்தி இஸ் டு செக் whether we are doing a right thing or wrong thing. சரியா? ஸோ எப்படி? உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க தானே? ஸோ கூட்டாளிக்கு ஒரு பிறந்த நாள் வச்சுக்கோங்க. ஒரு நண்பருக்கு ஒரு பிறந்த நாள் இல்லையா? ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு கூட்டாளி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேனை வாங்கி கொடுப்பான ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் கடைக்கு போகிறோம். ஒரு பேன் பார்த்துக்கிறோம். நம்ம கையில் 5 வெள்ளி இருக்கு. சரியா? ஒரு 5 வெள்ளிக்கு ஒரு பேனை வாங்கலான்னு போயிட்டோம். ஆனால் பேனை பார்த்தா 10 வெள்ளியா இருக்கு. ஓகேவா? சாதாரண உதாரணமா 10 வெள்ளியா இருக்கு. பேன் அழகா இருக்க, இது கொடுத்தா நம்ம கூட்டாளி ரொம்ப சந்தோஷப்படுவார். ரைட்டுண்ணா? அப்போ என்ன செய்கிறோம்? மனசு கொஞ்சம் தடுமாறும். இது ஒரு சூழ்நிலையை ஒரு ஒரு குறிப்பாக சொல்கிறேன். அப்போ காசு இல்லையே, போத்திடுவோமா? பேனை போத்திடுவோமா? பேனை திருடிடுவோமா? ஒரு தாட் வரும். ஏன்னா ஒரு உதாரணம், இது ஒரு தாட் வரும். அப்போ இது ஆத்மா. நம்ம நம்மளோட சிந்தனை, அவர் திங்கிங், இதை எடுத்துருவோமான்னு. The second thought will come. எடுக்கக்கூடாது, தவறு. வருதா இல்லையா? எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா தவறு, ராங். அந்த செகண்ட் தாட் எங்கிருந்து வருது? செகண்ட் தாட் எங்கிருந்து வருது? பரமாத்மா is checking you. You are going to do a wrong thing. You are going to commit a mistake. கடவுள் எப்போதுமே நம்ம கூட இருந்துக்கிட்டு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காரு, தவறான பாதைக்கு போவாத, சரியான பாதையிலேயே இருந்துட்டு. அதோட நிப்பாட்டிக்கிட்டு 5 வெள்ளி பேனா வாங்கிட்டு வந்துட்டோம்னா we are safe, right? We are not bound to bad karma. திரும்பவும் அந்த நினைவூட்டலுக்கு
புறம்பா திரும்பவும் சரி பரவாயில்ல வந்ததா பார்த்துக்குவோம் எடுத்துன்னு வச்சுங்களேன். மேபி யூ மே கெட் காட் பை த அத்தாரிட்டி. அங்கே உள்ளவங்ககிட்ட மேபி பிடிபடலாம். பிடிபடலைன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அவரோட பார்வையிலேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு வேண்டிய கர்ம வினை பயனை நம்ம வந்து சேகரிச்சிட்டோம் இல்லைங்களா. அந்த கர்ம வினை பயன் எப்படி வேலை செய்யணும்னா, இந்த பிறவியில் அந்த கர்மா வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா இந்த பிறவிலேயே நம்ம வந்து அந்த தண்டனையை அனுபவிப்போமா. இப்போ மேபி இப்போ செஞ்சது வந்து சீரியஸான ஒரு கர்மா இல்லைன்னு சொன்னால் மேபி ஃபியூ டேஸில் வந்து அந்த தண்டனை அனுபவிப்போம். இல்லைன்னு சொன்னால் 2 வகையாக கர்மா வந்து 2 வகையாக சொல்லப்படுது. எப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அந்த தண்டனை கிடைச்சிடும், அதோட விளைவுகளோட தண்டனை கிடைச்சிடும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நாள் சென்று வரும். இல்லைன்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் மறுபிறவி, அதுக்கு பிறகு 7 வருஷம் சென்று கூட வரும். இவருக்கு யாரும் கண்ணு போயிருப்பேன் 7 பிறவி எடுத்து அவர் இப்போ குறி இது யாரு பிறகு அவரு இது வேட்டையாடும் போது குருவியை வந்து ஜெயின் பண்ணி கண்ணா குத்திடுவாரு. இவரு யாரு இவரு இந்த இதில் வருவாரு திருதர்ஷ்டா. எஸ் 7 பிறவிக்கு பிறகு அதோட பலன் அதுக்கு பிறவியில குருடனா பிறப்பாரு. இவன் சக்கி 7 பிறவினோ இந்த பிறவியில் இறந்துட்டு 1 பிறவி 2 பிறவி 3 பிறவி 4 பிறவி 5 பிறவி 7வது பிறவியில் அவர் குருடனா பிறப்பாரு. ஸோ இதான் வந்து மேச்சோ கர்மா இம்மேச்சோ கர்மா. மேச்சோ கர்மா வந்து மேச்சோ பண்ணுறோன்னு உடனே கர்மா அடிக்கும். இம்மேச்சோ கர்மா வந்து எப்போ வந்து அடிக்கணும் தெரியாது, அது வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ தட்ஸ் வை கர்மா வந்து கவனமாக இருக்கணும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க குரு வந்து தீட்சை கொடுத்தா பலனுக்கு கர்மாவை எடுத்துருவார் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து தீட்சை எடுக்கிறதுக்கு பிறகு அது வந்து வேலை செய்யும். தீட்சை எடுத்ததுக்கு பிறகு யூ பே யோர் ஓன் பிஸ்னஸ். அதுக்கு பிறகு அதுக்கு நிவர்த்தி இல்லை. ஸோ அது போல் இங்கே முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா கர்ம யோகம் என்பது செயல் அல்லது வேலையின் யோகம். நம்ம செயலின் யோகம். குறிப்பாக கர்ம யோகம் என்பது அர்ப்பணிப்பான வேலையின் பாதை. நமது செயல்களின் பலனை நமக்காக பதுக்கி வைப்பதை விட ஆன்மீக பிரசாதமாக துறப்பது கர்மா என்பது செயல் மற்றும் செயலின் விளைவு. நம்ம செய்கிற அனைத்துமே செயலுக்கு எல்லாமே கர்மா. கர்மா அகர்மா விகர்மா. கர்மான்னு சொன்னால் நம்ம செய்கிற செயலெல்லாம் கர்மா. அகர்மானா நம்மளோட செயல்களுக்கு வந்து அதுக்கு வந்து நியூட்ரல் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் செஞ்சோம்னா அகர்மா. விகர்மானா கிருஷ்ணா கான்சியஸ் அப்பாற்பட்டு சேர்த்து அதுக்கு வந்து கர்ம வினை பயன் சரிங்களா. அப்போ வந்து இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறார் பிரபுபாதா பொப்பட் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு நிவர்த்தி வந்து ஏன்னா நம்ம இந்த கலியுகத்தில் பிறப்படுத்தோம்னா இவன் பிராமணராக பிறப்படுத்தா கூட we are bound to கர்மா இல்லைங்களா. அப்போ வந்து எப்படி நம்ம இதுக்கு நிவர்த்தி சேர்த்து இந்த பகவத்கீதையில் பார்த்தோம்னா இந்த பிறவி எடுத்தோம்னா இந்த கலியுகத்தில் பிராமணா இல்லை, சத்திரியா இல்லை, வைசியா சூடுறா இல்லை. பிறவி எடுக்கிறவன் இந்த கலியுகத்தில் எல்லாமே சூடுறான் இல்லைங்களா. வெளியில் பார்த்தோம்னா என்னமோ சொல்லுவாங்க இவங்க இது அவங்கது இன்னும் மெனி திங்ஸ் செக்ரிகேஷன்ஸ் அமங் த ஹியூமன். ஆனால் நம்ம சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா 4 வர்ணா அண்ட் ஆசிரமா. வர்ணம் ஆசிரமம் வந்து 4 வகையாக பிரிக்கப்படுது. மனிதர்களோட குணகர்மத்துக்கு விதிக்கப்பட்ட விதிப்படி 4 வகையாக மனிதனை பிரிக்கப்படுது இல்லைங்களா. அப்போ வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து பிறப்பு எடுக்கிறவங்கெல்லாம் சூத்திரா இருக்கலாம் இல்லைங்களா. இந்த கலியுகத்தில் பிறவி எடுக்கலாம் சூத்திரர்கள். சூத்திரர்கள்னா யாரு? ஒரு உதாரணம் கொடுக்குறேன், ஒரு 2 உதாரணம் கொடுக்குறேன்.
பிராமணர்கள் சப்த பிராமணா ஏன் பிரபா சப்த பிராமணான்னு சொன்னா பிறவிலேயே பிராமணன் சப்த பிராமணன் அது வந்து இன்னொரு பேர் இருக்கு பிறவிலேயே பிராமணர் பிறக்கிறது அதுக்கு வந்து ஒரு இந்த கலியுகத்தில் வந்து பிராமணர்கள் வந்து பிரபுபாதை கிரிட்டிசைஸ் பண்றாரு பிராமணர்களா பிறந்து எப்படி எவ்வளோ மோசமாக செயல்படுறாங்க பிராமணரை பிறவி இந்த போன் பிராமணா எப்படி மோசமாக செயல்படுறாங்கன்றது வந்து பிரபுபாதை விளக்குறாரு இதுக்கு உதாரணம் வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் நடிகர் கமலஹாசனை இஸ் ஃப்ரம் பிராமணா ஃபேமிலி த ஹோல் ஃபேமிலி இஸ் அ பிராமணா ஃபேமிலி ஆனால் லுக் அட் த கரெக்டர் யூனோ யூ மேரிட் மெனி டைம்ஸ் இதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் இதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் ரைட்டுண்ணா பட் கரெக்டர் அவங்க ஃபேமிலியை த ஹோல் ஃபேமிலி பிராமணா ஃபேமிலி அவங்க கிறிஸ்டியன் மிஷனரிக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்க தே பிராமணாஸ் தே போர்ன் பிராமணாஸ் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா பிராமணான்னு சொன்னால் இந்த வர்ணாசிர தர்மத்தை வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா வர்ணாசிர தர்மத்தை பாதுகாக்கணும் தான் பிராமணா பட் யூ see how எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க பார்த்தீங்கன்னா கலியுகத்தோட தாக்கம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த பக்தி கிருஷ்ண பக்தியில் வந்து உயர்வு அடையலைன்னு சொன்னால் இந்த கலியுகத்தோட தாக்கலத்தை வந்து தப்பிக்கவே முடியாது நம்ம இல்லைங்களா அதுக்கு தான் கிருஷ்ண உணர்வு இந்த கிருஷ்ண உணர்வு இன்னொரு காரணம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் ஃபியூ டேஸ் பேக் அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னே வீட்டுக்கு முன்னே ஒரு லாயர் ஆதிமூலம் இஸ் மை நேபர் ஆதிமூலம் இஸ் மை நேபர் நெக்ஸ்ட் நேபர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹவுஸ் அவங்க வந்து மனைவி இறந்து போயிட்டாங்க கோவிட் டைமில் அவரோட மனைவி அப்போ வந்து இடையில வந்து இது தவசம் செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தேன் இப்போ யாருக்கால உட்காந்துமா பிள்ளைங்க உட்காந்தனா நானும் என் பையனை கூட்டு போய் உட்காந்துருந்தோம் யாகமெல்லாம் வளர்த்தவங்க எல்லாம் செஞ்சாங்க முறைப்படி அந்த பிராமணா வந்து யாகமெல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டு உட்காந்து அசைவம் சாப்பாடு சாப்பிட்றாங்க பப்ளிக்கில் அந்த கூட்டத்தில் ஸோ இதெல்லாம் வந்து உதாரணம் பாருங்களேன் ஒரு பிராமணானா எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து அவங்க முரண்பாடாக நடந்துக்கிறாங்க இல்லைங்களா ஸோ ஒரு பிராமணா எப்படி இருக்கணுன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதை வந்து இந்த வர்ணம் ஆசிரமம் வருது பாருங்களா வர்ணான்னு சொன்னால் என்னது ஆசிரமம்னு சொன்னால் என்னது அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அளவு வர்ணான்னு சொன்னால் என்னது வர்ணம்னு சொன்னால் நம்ம வந்து வர்ணம்னு சொன்னால் நம்ம டிப்பிக்கல் தமிழில் சொன்னோம்னா ஜாதி இல்லைங்களா ஜாதி அப்போ வந்து இந்த ஜாதின்றது வந்து அடிப்படை வந்து இதில் இருந்து தான் வந்திருக்கு பிராமணா சத்ரியா வைசியா சூடுறான் இந்த ஜாதி அடிப்படை வந்து இதுல இருந்து வந்து டிவியேட் பண்ணி எப்படி எப்படியோ போயிடுச்சு மனித சமுதாயத்தில் ஆனால் பிரபுபாதா வந்து we are very fortunate பிரபுபாதா வந்து அதுல இருந்து இழுத்துட்டு வந்து எங்கேயோ போயிட்டீங்கடா சரியான வழிக்கு வாங்க பகவத்கீதையில் வந்து உள்ள பொப்பட்டை வந்து உள்ளதை உள்ளபடி கொடுத்து இந்த பொப்பட்டில் வருது பாருங்க இதுக்கு வந்து நிவர்த்தி வந்து வர்ணாசிரம தர்மம் இல்லைங்களா இது இவ்வளோ பிரச்சனைக்கும் நீர் படுத்தியான்னு சொன்னா சம் சேஸ் நம்ம வைஷ்ணவா வர்ணாசிரம தர்மம் நமக்கு வேலை செய்யாது ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் எலிவேட் டு வைஷ்ணவா தட் வர்ணாசிரம தர்மம் வந்து நமக்கு முக்கியம் இல்லைன்னு கூட சில பேர் சொல்றாங்க ஈவன் விதின் டிவோட்டி சர்க்கிள் தே சேஸ் வர்ணாசிரம தர்மம் நாட் இம்பார்ட்டன்ட் ஆனா பிரபுபாதா மரண படுக்கையின் போது பிரபுபாதா எந்த பிரபு கன்க்ளூட் பண்ணாரு பிரபுபாதா ஸ்ரீமத் பாகவதம் கன்க்ளூடட் சொன்னா அவர் வந்து கடைசியா எழுதுறது 11ஆம் காண்டத்தை எழுதிட்டாரு 10ஆம் காண்டத்தை முடிக்கல அவர் வந்து மரண படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் எழுதுனது few days before Prabhupada depart from this world Canto 10 10வது காண்டம் 13வது அத்தியாயத்தை தான் பிரபுபாத் கடைசியா முடிச்சு வச்சார் 11 எழுதி எழுதிட்டாரு 12 ஆனால் எழுதுறதுக்கு பிரபுபாட் வாய்ப்பு கிடைக்கல அவரோட சீடர் எழுதுனாங்க 12வது காண்டம் அதனால 12வது காண்டம் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கடைசி காண்டம் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் பிகாஸ் பிரபுபாட் எழுதல அது அவரோட சீடர்கள் எழுதுறது பிரபுபாட் 11ஆம் காண்டம் வரைக்கும் எழுது ஆனால் 11ஆம் காண்டத்தை வந்து எழுதிட்டாரு
10வது காண்டத்தை வந்து 13வது அத்தியாயத்தை வந்து அதை கடைசியாக அவர் டிபார்ட் பண்ணுறதுக்கு முன்னே அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது எழுதுனது. அதில் நிறைய விஷயத்துக்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு பிரபுபாதா. இது எதை வந்து முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்னு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மனித குலத்துக்கு வர்ணாசிரம தர்மம் ரொம்ப முக்கியன்றதை வந்து எம்பசைஸ் பண்ணி டெக்ஸ்ட் நம்ம 10வது காண்டத்தில் 13வது அத்தியாயத்தில் 53, 54 இதில் வந்து பிரபுபாதா குறிப்பிட்டிருக்காரு வர்ணாசிரம தர்மத்தோட முக்கியத்துவம் என்ன. இந்த கலியுகத்தில் வந்து ஏன் வர்ணாசிரம தர்மம் முக்கியம் ஏன்னு சொன்னால், இந்த கோட்பாடுகளை பின்பற்றி தர்மத்தோட வழி நெறிகளை பின்பற்றி நம்ம உடுத்துறது எப்படி, நம்ம பிஹேவ் பண்ணுறது எப்படி. இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, வாத்தியார் இருக்காருங்க, இவன் நல்ல பையனாக இருப்பான். ஏன்டா நீ அவங்களோட சேர்ற பிள்ளைங்களா பிரபா, நீ நல்லவனா இருக்க, எதுக்கு அவங்களோட சேர்ற நீ? ஏன்? பன்றியோட சேர்த்த கன்றும் மலம் தின்னும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்டு சொல்ல ஒரு உதாரணமா பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேர்க்கை, நம்மளோட நண்பர்களோட சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம். எங்கே யார் கூட நம்ம சேர்றோம், அவங்களோட தன்மை தான் நமக்கு வரும் இல்லைங்களா? பன்றி வந்து கண்ணுக்குட்டியை சேர்ந்தா கண்ணுக்குட்டியோட தன்மை வருமா அல்லது எப்படி வரும்? பன்றிக்குட்டி சேர்ந்தா பன்றியோட தன்மை தான் வரும், ரைட்டுண்ணா? ஸோ நண்பர்களோட சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இதில் என்ன உதாரணம் கொடுக்குதுன்னு சொன்னால், வர்ணாசிரம தர்மம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துவா, பக்தி ரசாமிர்த சிந்து 2வது அத்தியாயம்ல 2வது அத்தியாயத்தில் ஒரு சோட்டை படிக்கிறேன். இவ்வித பின்பற்றப்பட்டதென்றால் பின்னர் அனைத்து ஒழுங்கு விதி முறைகளும் தாமாகவே பின்பற்றப்படும். இந்த அடிப்படை கொள்கைக்கு பிற விதிகள் எல்லாம் துணைவர்கள் அல்லது பணியார்கள் ஆகும். ஒழுங்கு முறை விதிகளை பற்றிய நீதிகளும் அவற்றின் பலன்களும் ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் 2 மற்றும் 3வது ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 முனிவர்களுள் ஒருவரான சமச முனிவர் நிமி என்றும் அவருக்கு உபதேசம் புரிகையில் கூறுகிறார். பிராமணர், சத்திரியர், வைஷ்ய, சூத்ரா எனும் 4 சமுதாய பிரிவுகளும் பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தில் பல்வேறு பாகங்களிலிருந்து பின்வருமாறு தோன்றுகிறார். பிராமணர் அவரது தலையிலிருந்தும், சத்திரியன் அவரது கரங்களிலிருந்தும், வைஷ்யர் அவர் இடுப்பிலிருந்தும், சூத்திரர்கள் அவர்கள் காலிலிருந்து தோன்றுகின்றனர். அதுபோல் சத்திரியர்கள் அவரது தலையிலிருந்தும், வனப்பிரஸ்தர்கள் அவரது கரங்களிலிருந்தும், இல்லறத்தால் அவரது இடுப்பிலிருந்தும், பிரம்மச்சாரிகள் அவரது கால்களிலிருந்தும் தோன்றுகின்றனர். வர்ணாசிரம தர்மமா ஏன் இதை சொல்கிறேன்னா, வர்ணாசிரம தர்மத்தோட முக்கியத்துவத்தை வந்து பிரபுபாதர் வந்து எந்த அளவுக்கு எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. பாகவதத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். வேறு காண்டத்துலலாம் இருக்குது, நிறைய இடத்துல பகவத்கீதையில் அங்கங்கே இருக்குது. ஆனால் பிரபுபாதர் வந்து இது வந்து இதோட முக்கியத்துவத்தை வந்து எதனால் எம்பசைஸ் பண்ணியிருக்காருன்னா, நம்மளை வந்து ஒரு வைஷ்ணவர் ஆவறதுக்கு இந்த விதிமுறைகள், இந்த பழக்க வழக்கங்கள் வந்து முதல்ல சரிப்படுத்தணும். நம்ம இதெல்லாம் சரிப்படுத்தினாதான் ஒரு வைஷ்ணவர் ஆக முடியும். அப்போ வந்து சூதராராக இருந்து, நம்மளாம் சூதராக இருந்திருப்போம், சூதரர்களாக இருந்து, அப்புறம் வைசியர்களாக இருந்து, அப்புறம் யார் சத்திரியர்களாக இருந்து பிராமணர் நிலைக்கு வரணும். பிராமணர் வந்து ஹையஸ்ட் இல்லை, இது வந்து மெட்டீரியல் டிசினேஷன். அப்போ வந்து அடுத்து வந்து அதிலிருந்து உயர்ந்து, பிராமணர்லேருந்து உயர்ந்து அடுத்த நிலை வந்து வைஷ்ணவ நிலைக்கு வரணும். வைஷ்ணவ நிலைக்கு வந்தால் தான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை வந்து ஈடுகட்ட முடியும்
இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல் டெசினேஷன். சம் சேஸ், சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து பிராமணா இல்லை, நம்ம பிராமணா கொள்கையில் கடைபிடிக்க வேண்டியதில்லை, நம்ம வைஷ்ணவா. இதுக்கு வந்து நரசிங்க மகாராஜ் போன முறை வந்துட்டு நம்ம ஒரு 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 விஷயம் சொன்னார். யூ நீட் டு பிகம் அ பிராமணா ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர் டு பிகம் அ வைஷ்ணவா. இல்லைங்களா? யூ நீட் டு பிகம் அ பிராமணா. ஏன் சொல்லுங்க, ஏன் பிராமணார் ஆகணும்? பிராமணனுக்கு வந்து எனக்கு தான் பல முறை சொல்லியிருக்கேன் நான், பஞ்சராத்திரா விதி, பாகவத விதி. பிராமணருக்கு வந்து 2 விஷயம் தான் முக்கியமான விஷயம். பஞ்சராத்திரா விதின்னு சொன்னால் பிராமணா தீட்சை எடுத்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகளை பின்பற்றி டேட்டி வர்ஷிப் செய்யணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆரம்பத்தில், இல்லைங்களா? அப்புறம் அது செய்ய 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 நம்மளோட மைண்ட், நம்மளோட தாட், நம்மளோட சிந்தனை. பிஎம்டபிள்யூலாம் பலமுறை சொல்லியிருக்கு. பிஎம்டபிள்யூ என்னது? பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். இதை வந்து கட்டுப்படுத்தணும்னா அடுத்து பாகவத கதிக்கு வருவோம். ஏன் பாகவத கதிக்கு வரும்? கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதுக்கு தான் பிரபுபாதர் சொல்கிறாரு, கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா எவிடன்ஸும் புக்கில் இருக்குது. பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், பக்தி ரசமர்த்த சிந்து, பக்தி எப்படி செய்யுது, அப்புறம் என்ன சத்யமர்த்தா, எல்லா புத்தகங்களும் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்கிறாரு. புத்தகத்தை படித்து அதில் வந்து என்னென்ன முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு புத்தகத்தில்? கிருஷ்ணரோட மகிமை என்ன, கிருஷ்ணர் யார், அவரோட புகழ் என்ன, அதை பற்றி சொல்லுது. அடுத்து கிருஷ்ணரோட பரிவாரங்கள் என்ன, பரிவாரங்கள், அவரோட அசோசியேட் யார். அடுத்து பரப்பநெறியா, அவரோட பொருட்கள், பரப்பநெறியா, இதெல்லாம் அவரோட லீலாஸ், பாஸ் டைம்ஸ், அவர் லீலைகள், இதெல்லாம் வந்து இதில் புக்கில் இருக்கு. நம்ம இதுக்கு போகிறோம்? யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்கல்ல, ஹொலிடாம். எதுக்கு போகிறோம்? ஹொலிடாமுக்கு சுற்றி பார்க்கவா, ஷாப்பிங் செய்வா, சுற்றி பார்க்கவா, ஷாப்பிங் செய்வா.